ஓவியா வணக்கம். உக்ரைன் ரஷ்யா இடையான அந்த மோதல் என்பது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த நிமிடம் வரை ரஷ்யா உக்ரைன் மீதான இந்த மோதல் என்பது தீவிரமாக தான் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமான இந்த போரினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா என்பது தொடர்பான ஒரு வீடியோ ஒன்றுதான் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இருந்து கிராஸ்டேவ்ஸ்கியா நோக்கி ஒரு பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை இந்த பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தில் பயணிகள் அனைவரும் இருந்திருக்கிறார்கள். அப்போது பேருந்தில் இருக்கக்கூடிய இன்டர்காமில் திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. அவசர எச்சரிக்கை என்று அந்த அறிவிப்பு என்பது வெளியாகிறது. அந்த அறிவிப்பில் அது ரஷ்ய மொழியில் வெளியாக இருக்கிறது. அதை நாம் தமிழில் தெரிவிக்கின்றோம். அந்த அறிவிப்பில் Украину угрожает нам ядерной бомбардировкой. Все пройти в убежище. Внимание, внимание! Украина угрожает нам ядерной бомбардировкой. கவனம் கவனம், உக்ரைன் அணுகுண்டு வீசி நம்மை அச்சுறுத்த போகிறது என்றும் மீண்டும் சொல்கின்றோம். கவனம் கவனம், உக்ரைன் நம்மை அணுகுண்டு தாக்குதலால் நம்மை மிரட்டுகிறது என்றும் அந்த அறிவிப்பில் அந்த எச்சரிக்கை வெளியாகிறது. உடனடியாக அனைவரும் தங்கும் இடங்களுக்கு செல்லுங்கள் என்றும் அந்த அறிவிப்பில் எச்சரிக்கை அறிவிப்பில் வெளியாகிறது. உடனே இதுபோன்று எச்சரிக்கை வந்தால் உடனே அனைவரும் முகாம்களில் தஞ்சமடைய வேண்டும் என்றும் அந்த எச்சரிக்கை வெளியாகிறது. இது வெளியாகிய அந்த வீடியோ, அந்த எச்சரிக்கை விடுப்பு தொடர்பான ஆடியோ மற்றும் அதன் தொடர்பாக பயணிகளிடையே காணப்படக்கூடிய அச்சம் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய கேமராவில் பதிவாகி அந்த வீடியோ தான் வெளியாகி உச்சகட்ட பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த எச்சரிக்கை என்பது உக்ரைன் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போரை கொண்டு செல்கிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த தகவல் தொடர்பாக ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்த ஆடியோ, எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஆடியோ என்பது ஹேக்கர்களால் முடக்கப்பட்டிருக்கிறது என்றும், பேருந்தில் இருக்கக்கூடிய இன்டர்காம் பொறுத்தவரையில் ஹேக்கர்களால் முடக்கப்பட்டிருக்கிறது, அவர்களால் வெளியிடப்பட்ட ஆடியோ தான், மற்றபடி இதில் அச்சப்பட வேண்டிய நிலை எதுவும் இல்லை என்பது தொடர்பான அந்த விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவினுடைய உண்மை தன்மை, அதாவது அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருக்கூடிய கேமராவில் பதிவான அந்த காட்சி, அதில் பேருந்தில் திடீரென்று வரக்கூடிய அந்த ஆடியோ, அந்த ஆடியோவில் கவனம் கவனம், உக்ரைன் நம் மீது அணுகுண்டு வீச போகிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்பது தொடர்பான ஆடியோ, அதற்கு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அச்சம் அடையக்கூடிய அந்த காட்சி தொடர்பான வீடியோ என்பது தற்போது வரையிலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அது தொடர்பான வீடியோக்களும் அது சார்ந்த செய்திகளும் தான் வெளியாக இருக்கிறது. அந்த வீடியோவின் உண்மை தன்மை என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் மாஸ்கோவில் பேருந்து போக்குவரத்து அதிகாரிகள் எல்லாம் அது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அது உண்மை அல்ல என்றும், அதாவது அது அந்த ஹேக்கர்களால் முடக்கப்பட்டு அதன் மூலமாக வெளியான ஆடியோ தான், அந்த ஆடியோவில் வெளியான செய்தி என்பது உண்மை அல்ல, யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். என்றால் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. வருகின்ற 15ஆம் தேதி கூட அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு என்பது நடைபெற உள்ளது. அந்த சந்திப்பின் போது போரை முடிவுக்கு கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இதற்கு முன்பாக அமெரிக்கா பல முறை இது போன்ற பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று காலக்கெடு எல்லாம் விதித்தது. ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரை இந்த விவகாரத்தை தலையிட்டு காலக்கெடு விதிக்கும் போதெல்லாம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் என்பது உக்கிரமாகிக் கொண்டுதான் செல்கிறதே தவிர அது முடிவுக்கு வரவில்லை. அது முழுமையாக முடிவுக்கு வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைனை தாக்கும் போது அது உக்ரைனும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இப்படி 2 தரப்பிலும் தாக்குதல், சேதம் என்பது, உயிரிழப்பு என்பது அதிகமாக கொண்டே போகின்ற சூழ்நிலையில் இது போன்று ஒரு எச்சரிக்கை ஆடியோ வெளியாகி இருப்பது என்பது உலக அளவில் உச்சகட்ட பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஓவியா.